வெல்கம் டு Raglannskitchen. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுவையாகவும் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு ஆட்டோட காலை நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: சின்ன வெங்காயம் 150 கிராம், பூண்டு பல் ஒரு 15 பல், ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இடித்து தனித்தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாத்தையும் இடித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஒரு குக்கர் பேன் எடுத்து அதில் நம்ம 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுமே அதில் இடித்து வச்ச ஜீரகத்தை போட்டு லேசாக தாளிச்சிப்போம். இப்போ இதோட இடித்த பச்சை மிளகாவையும் இடித்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிப்பானதுமே இதோட கருவேப்பிலை ஒரு 4 கொத்து இலை உருவி போட்டு இதையும் லேசாக தாளிச்சிப்போம். இந்த சமயத்தில் நம்ம இடித்து வச்ச வெங்காயத்தை போட்டு இதையும் நம்ம லேசாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை லேசாக வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்ச ஆட்டுக்காலை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இடித்து வச்ச கொஞ்சம் போல் மிளகு இதையும் இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பரட்டிப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை பரட்டிக்கலாம். இப்போ நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம பரட்டிக்கலாம். நம்ம குக்கரை மூடி விசிலை போட்டுப்போம். இப்போ நம்ம இதை ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுப்போம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம இதை லோ ஃப்ளேமுக்கு ஒரு 1/2 hour நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிருக்கு. லேசாக பரட்டி இதை அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. நீங்களும் இந்த ஆட்டுக்கால் சூப்பு ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். Raglannskitchen. Thank you.